Good morning to everyone. ஓகேங்களா, போன சம் வந்துட்டு போன டெஸ்ட்டில் வந்துட்டு 25 அந்த கொஸ்டின்ஸும் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது டெஸ்ட்லையும் மேக்ஸில் வந்துட்டு எக்ஸ்பெக்டடான 25 கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். எனவே வீக்லி வந்து 2 தடவை கொஸ்டின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே போனதில் வந்துட்டு 24th சம். ஓகேங்களா, 24th சம்மில் வந்துட்டு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஓகேங்களா, அதாவது என்னன்னா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண், அதாவது எவ்வளோ 3,50,000 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு காரை வந்துட்டு வாங்கியிருக்கான். ஓகேங்களா, அப்போனா இது வந்துட்டு என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருந்துச்சு 4,35,000 இருந்துச்சு. ஓகேங்களா, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 3,50,000 இருந்துச்சு, செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 4,35,000 இருந்துச்சு. ரெண்டுக்கும் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா 83,500 ரூபா வந்துட்டு லாபமாக கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா, அதில் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன, ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ். எப்பவுமே காஸ்ட் பிரைஸ்ல தான் வந்துட்டு என்ன கண்டுபிடிப்பாங்க, லாபம் கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்களா, 3,50,000 இன்ட்டு 100. ஓகேங்களா, இந்த 2 சைபர் கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இங்கே ஒரு சைபர். ஓகேங்களா, அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 ரிமைனிங் 13. ஓகேங்களா, ரிமைனிங்கு 70 13 அடிச்சிங்கன்னா 23.9 அந்த சம்திங்கில் வருமா. ஸோ இதை வந்துட்டு 24 அந்த ரேஞ்சில் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஆன்சர் வந்துட்டு 24%. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஓகேவா, இந்த சம்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதுல வந்து என்னன்னு பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா 2 வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க, 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது டிஃபரன்ஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. 2 வருஷத்துக்குன்னா நீங்க வந்துட்டு 2 வருஷத்துக்கான ரேஷியோ 2:1. ஓகேங்களா, 3 வருஷத்துக்குன்னா ரேஷியோ 3:1. ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ எதுக்கு தான் வேணும், வெறும் 2 வருஷத்துக்கு தான் வேணும். நம்ம டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பட் நாங்கள் வந்துட்டு எங்கள் இன்ஸ்டியூட்ல வந்துட்டு என்னன்னா ஃபார்முலா படி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா, இந்த 2 ரேஷியோ மெத்தட்ல தான் யூஸ் பண்ணிட்டு வர்றோம். அந்த படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு அசல் வந்துட்டு எவ்வளோ இருக்கு, 8,000 ரூபாய் இருக்கா. P = 8,000. ஓகேங்களா, இதில் வந்துட்டு வட்டி வீதம் எவ்வளவு, R = 10%. இதை சாதா பின்னமா மாத்துங்க, 10/100. 10/100. ஒரு சைபர் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப நான் ரிமைனிங் என்ன இருக்கும், இதோடைய சுருங்கிய வடிவம் என்ன, 1/10. 1/10 இருக்குமா. இப்ப இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2க்கு முன்னாடி 1/10, அதே மாதிரி இந்த 1க்கு பின்னாடி 1/10 போட்டுக்கோங்க. இப்ப இந்த 8,000 1/10 இது பண்ணுங்க. இந்த 8,000 1/10 பெருக்குனா என்ன வரும் நமக்கு, 8,000 × 1/10 எவ்வளவு வருது, 800 ரூபா வருதா. ஓகேங்களா, இந்த 800 கொண்டு போய் எங்க போட்டுருங்க, இங்கே போட்டுருங்க. இதை திரும்ப 1/10 அடிச்சீங்கன்னா 80 ரூபா வருதா. ஓகேவா, முதல் நம்பரை விட்டுருங்க, ரிமைனிங் இருக்க நம்பரை கட்டுங்க. இங்க இருக்க நம்பரோட இதை பெருக்குங்க. 80 × 1 80 தான். ஓகேங்களா, அப்ப நமக்கு எவ்வளவு ரூபா வருது, 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, ரூபாய் 80. இதே வந்துட்டு 3 வருஷம் வந்துச்சுன்னா 8,000க்கு இப்ப 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாமா, 80 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, இதே 3 வருஷம் வந்துச்சுன்னா இங்க 8,000 இருக்கும், 8,000ல வந்துட்டு 1/10னா 800, இங்க 80, இங்க வெறும் 8.
ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும். கட்டத்தை மட்டும் நம்பரை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத பெருக்குங்க. கட்டம் கட்டிடுங்க. கட்டம் கட்டினா 3 × 80 240 ப்ளஸ் 1 × 8 எவ்வளவு? 248 ரூபா. 3 வருஷத்துக்கான டிஃபரன்ஸ். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு தான் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் டக்கு டக்குன்னு முடிச்சலாம் அன்னைக்கு. ஒரு பொருளுடைய குறித்த விலை எவ்வளவு? 840 ரூபா. எப்பயுமே குறித்த விலைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எப்பயுமே 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? குறித்த விலையில இருந்து தான் தள்ளுபடி கண்டுபிடிக்கிறாங்க. அதனால நம்ம குறித்த விலையை என்னன்னு வச்சுக்கணும்? 100% வச்சுக்கணும். இப்ப தள்ளுபடி போக விற்ற விலை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 714 ரூபா. 714 ரூபா. இது எத்தனை சதவீதம்னு கேட்கணும். நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம தள்ளுபடிக்கான சதவீதத்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 84க்கு 0 அடிச்சு விட்டுலாமா? ஓகேங்களா? இப்ப இங்க வந்துட்டு என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 எந்த நம்பரோட பெருக்கிறப்ப திரும்ப 4 வரும் பாருங்க. 6 24, அதுக்கப்புறம் 7 28, 8 32, அதுக்கடுத்து 9 6 போயிடுமா? சரி, ஓகே. இதை ஃபர்ஸ்ட் வந்துட்டு 4 அடிங்க. 21. இதை 4 அடிக்க முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ 2 அடிங்க. 42. இது என்ன வருது? 42. இது வந்துட்டு 3 5 7. 7 அடிக்கலாமா? 6 7 42. இங்கே 51. திரும்ப இங்கே 2, இங்கே 3 அடிச்சிங்கன்னா 17. இந்த 2 வச்சு இங்கே அடிச்சிங்கன்னா 5. 17 × 5 = எக்ஸ். எக்ஸ் வந்துட்டு எவ்வளவு? 17 × 5னா 85%. அதாவது குறித்த விலை வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்? நம்ம குறித்த விலை எப்பயுமே எத்தனை பர்சன்டேஜ் வச்சுக்கணும்? 100% வச்சுக்கணும். விற்ற விலை வந்துட்டு 85% இருக்கு. ஒரு பொருளுடைய மார்க்கெட் பிரைஸ் 100%, அதோடைய செல்லிங் பிரைஸ் வந்துட்டு எவ்வளவு? 85%. அப்பனா தள்ளுபடி எத்தனை பர்சன்டேஜா இருக்கும்? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 15%. அப்பனா 15% தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, வாங்க டக்குன்னு. ஓகே, இந்த கணக்கு வாங்க. ஒரு 4 மென், அதுக்கடுத்து எத்தனை உமன்? 6 உமன் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 1/8. ஓகேவா? அதுக்கப்புறம் 3 மென் 7 உமன் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 10 நாள். அதெல்லாம் 1/10. இது அப்படியே இங்கே பெருக்குங்க. 32 உமன், அப்புறம் 48 உமன் ஈக்குவல் டு இதை எங்கே பிறகுங்க 30 மென் ப்ளஸ் 70 உமன். இதை ஏன் ஈக்குவல் டு போட்டிருக்கோம்? இங்கே 8 போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கே 10 போச்சுன்னா ஈக்குவல் டு 1. ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 ரெண்டு ஒரே வேல்யூ தானே. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 30 இங்கே கொண்டு வந்துங்க. 2 மேன். ஓகேயா? மைனஸ் 30,000. ஸோ 2 மேன். இந்த 48 அங்கே போச்சுன்னா 2 22 உமன். ஸோ இதை வச்சு அடிச்சோம்னா ஒரு மேன் ஈக்குவல் டு எத்தனை உமன்? 11 உமன். ஓகேங்களா? இப்போ கணக்கு வாங்க. எல்லாத்தையும் யாரா மாத்திருக்கோம்? எல்லாத்தையும் பெண்களா மாத்தியாச்சு. இப்போ இந்த நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? M1 × D1 W1 = M2 × D2 W2. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் பெண்களா மாத்தியாச்சா? நம்ம கணக்குல என்ன ஆகிட்டு இருக்காங்க? 10 பெண்கள் மட்டும். ஓகேங்களா? 10 பெண்கள் மட்டும் இந்த வேலையை செய்வதற்கு எத்தனை நாட்கள் கேட்டிருக்காங்களா? ஸோ எல்லாத்தையும் நம்ம யாரா மாத்திட்டோம்? பெண்களா மாத்திட்டோம்.
ஸோ இங்கே இருக்கிறது நம்ம இந்த டேட்ஸ்லேயும் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஒன்று இந்த இதை வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த இதை கூட எடுத்துக்கலாம். எதில் எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ 4 மென்னுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? ஒரு மென்னுக்கு 11 உமன்னா 4 மென்னுக்கு எத்தனை உமனு? 44 உமன் பிளஸ் எத்தனை? 6. மொத்தம் எத்தனை உமன்? 50 உமன். ஓகேங்களா? இந்த ரெண்டுல அதாவது இது ஒரு சமன்பாடு, இது ஒரு சமன்பாடு. இந்த ரெண்டுல எதுக்கு வேணா போய் என்ன பண்ணிக்கலாம்? மென்னுக்கு பதிலா உமனை நம்ம பிரதியிட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டோட்டலா எத்தனை உமன் இருக்காங்க? 50 உமன். நமக்கு இந்த ஃபார்முலால M1 வந்து கிடைச்சிருச்சு. 50 உமன் எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க? 8 நாட்கள்ல வேலையை முடிக்கிறாங்க. ஏதோ 2 பேரும் ஒரே சேம் வேலையை தான் பார்க்குறாங்க. அதனால W1 W2 வந்துட்டு நெக்லிஜென்டா வெளியேறிடலாம். ஓகேங்களா? இப்போ M2னா இந்த லாஸ்ட் நம்ம கணக்கில் கேட்டிருக்காங்க 10 உமன் எத்தனை நாட்கள்ல வேலையை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அந்த நாட்கள் தெரியாது, ஸோ X. ஓகேவா? இப்போ இந்த 2 சைபருக்கு சைபர் அடிச்சு விட்டுலாமா? இப்போ X ஈக்குவல் என்ன இருக்கு? 5 × 8. அப்போ நான் எத்தனை டேஸ்? 40 நாட்கள்ல வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம போயிடலாமா? நெக்ஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? ரெண்டுக்கும் மீப்பு, அதாவது எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ரெண்டுக்கும் எல்சிஎம், அதாவது இங்க வந்து மீப்பு தமிழ்ல கொடுத்துருக்காங்க, மீச்சியமா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2y இருக்கா? இதுல எது காமனா இருக்கு? ரெண்டுலையுமே 2 காமனா இருக்கா? 2 அப்படியே வெளியே எடுக்கணும். 2 வெளியே எடுத்துனா y - 3 இருக்குமா? ஓகே, இத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இங்க 2y² இருக்கா? இங்கேயும் என்ன எடுத்துக்கலாம்? 2 வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ y² - 9 இருக்கு. ஓகேங்களா? இந்த 9 என்னன்னு போட்டுக்கலாம் நீங்க? 2 × y² - 3² போட்டுக்கலாமா? இது எந்த ஃபார்முலால இருக்கு? a² - b² ஃபார்முலா இருக்கா? இது எப்படி எழுதிக்கலாம்? y + 3 y - 3ன்னு எழுதிக்கலாம். y + 3 × y - 3. அதுக்கப்புறம் அதாவது இந்த 2y² - 9க்கு பதிலா y + 3 y - 3 இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல காமனான டேர்ம் எல்லாம் எடுத்து வெளியே எழுதுங்க. காமனான டேர்ம் எல்லாம் எழுதுங்க. 2 காமனா இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் y - 3 காமனா இருக்கு. ஓகேங்களா? இப்போ காமன் இல்லாத டேர்ம் என்ன? இங்க y + 3 மட்டும் தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இங்க மேல பாருங்க, ஆப்ஷன் எது இருக்கு? ஆப்ஷன் C இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகேவா? இப்ப என்ன சொல்றாங்க? 13,000 அப்படிங்கிற ஒரு தொகை வந்துட்டு எத்தனை ஆண்டுகள்ல 15,080 ஆறுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப டைரக்டாவே வந்துட்டு நீங்க கண்டுபிடிங்க. வட்டி எவ்வளவு ரூபா? 13,000த்துல 15,000னா எவ்வளவு? 2,000. 2,000தோட ஒரு 80 கொடுத்தா 2,080 ரூபா தான் வந்துட்டு வட்டி. ஓகேங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. வட்டி வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன தெரியும் நமக்கு? ஆர் வந்துட்டு தெரியுது. ஓகேங்களா? அந்த 13,000த்தை கீழே கொண்டு வந்துருங்க. 13,000. ஓகேங்களா? இந்த சைவருக்கு இந்த சைவர் கேன்சல் ஆயிடுச்சு. 6, அதாவது 6க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? 8 × x என்ன தெரியாது /100. இந்த 2 சைவரையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப 13 எந்த நம்பரால பெருக்கணும்? 13 × 16. 13 × 16 16. இந்த 8 இங்க வந்துருமா? x = 16/8 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2. x வந்துட்டு 2.
அப்போ நமக்கு எத்தனை வருடங்கள்? 2 வருடங்கள். ஓகேங்களா? 2 வருடங்கள்ல 13,000 அப்படிங்கிற தொகை வந்துட்டு 15,080 மாறிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இந்த சம்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ரூம் இருக்கு, அதாவது நம்ம ரூமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ண போறாங்க, அதாவது முறையே 480 சென்டிமீட்டர். பாதி கொஸ்டின் தமிழ் இல்லாம இருக்கா, சாரிங்க. Find the longest tape which can measure the 3 dimensions of the room exactly. அதாவது எந்த டேப்பை வச்சு நம்மளால இந்த 3 இதையுமே வந்துட்டு எக்ஸாக்டா அளக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ரூமோடைய உயரம் இவ்வளவு, அதாவது நீளம் 825, அகலம் 675 அண்ட் உயரம் 450 சென்டிமீட்டர். இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைமென்ஷன்ல ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூமை வந்துட்டு அளக்கிறதுக்கு ஒரு டேப்பை வந்து ரெடி பண்றாங்க. ஓகேங்களா? எந்த அளவுடைய டேப்பை ரெடி பண்ணா அவங்களால எக்ஸாக்டா அந்த ரூமை அளக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு என்ன டைப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 3க்கும் மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறது? 825, 675, இப்ப 450. ஓகேங்களா? 450. இதுல பொதுவா காணப்படுற நம்பர் என்ன? கடைசியா எல்லாமே இதுல 25ஆல அடியாரு. ஸோ 25ஆல கேன்சல் பண்ணலாம். 25ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 3 மீதி 112, 125னா 5. நூற்றி 25. அதுக்கப்புறம் இங்க 50 அப்படின்னா 2, 1 7 5, 1 7 5 அப்படின்னா 27. இங்க 25, 1 மீதி 20, 8. எண்ணூற்றி 25 தானே? ஐம்பது 75, 75னா மீதி 7. ஸோ இங்கே 33ங்க. ஓகேவா? இங்கே 35 கிடையாது, 33. அதுக்கடுத்து 3 காமனா இருக்கா? 3 வச்சு எடுக்கலாமா? 11, 9, 6. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கு? 2 25 இன்ட்டு 3 மட்டும்தான் இருக்கு. ஸோ நமக்கான மீப்போவா எவ்வளவு? 75. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கணக்கு போலாமா? ஓகேவா? ஒரு டிராபிக் லைட் வந்து எப்படி இருக்கு? ஒரு டிராபிக் லைட் வந்துட்டு ஒரு லைட் வந்துட்டு 48 செகண்ட்ல ஒழிக்குது. இன்னொரு லைட் வந்து எத்தனை செகண்ட்ல? 72 செகண்டுக்கு அப்புறம் வந்து மின்னுது. அந்த தேர்ட் லைட் வந்து 108 செகண்டுக்கு அப்புறம் மின்னுது. இப்படி ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு மின்னிட்டே இருக்கு. அப்படின்னு பாக்குறப்ப கடைசியா வந்துட்டு என்னன்னா 7 மணிக்கு 3மே ஒரே நேரத்துல ஒழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வந்துட்டு இது ஒழிக்கும்? இந்த மாணிக்க டைப் வந்துட்டா இது வந்துட்டு எந்த டைப்ல வருது? மீட்சீமா டைப்ல வரணும். ஓகேங்களா? 48, அதாவது அதுல கரெக்டான டேப்ல அளக்கணும்னா அது வந்து மீப்பேவா. இது வந்துட்டு இது சின்ன அளவுனா இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? மீட்சிமா. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 48, 72, அதுக்கப்புறம் 108. ஓகேங்களா? இந்த 3 வேல்யூ இருக்கு. இந்த 3 வேல்யூக்கும் மீட்சிமா இருக்கு. எல்லாமே எதுல இருக்கு? செகண்ட்ல இருக்கு. எல்லாத்துலயும் எது காமனா இருக்கு? 12 தான். 4, 6, அதுக்கப்புறம் 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து 2ஆவது அடிக்க பண்ணலாமா? 2, 3, 9. ஸோ இது 3ல் கேன்சல் ஆகும். 2 இன்ட்டு 9, 18 இன்ட்டு 2 இன்ட்டு 12. ஓகேங்களா? 36 இன்ட்டு 12, 72, 36. ஸோ 2, 3, 432 செகண்ட்.
மொத்தம் எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கு? அதாவது 3க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு எத்தனை செகண்ட்ஸ் வருது? 432 செகண்ட்ஸ். அதாவது 48 நிமிஷத்துக்கு 48 செகண்டுக்கு வந்துட்டு ஒரு லைட் ஒளிரும், 72 செகண்டுக்கு இன்னொரு லைட் ஒளிரும், 108 செகண்டுக்கு இன்னொரு லைட் ஒளிரும். இந்த 3 லைட்டும் 432 செகண்டுக்கு ஒரு முறை என்னவா ஒழிக்கிறோம்? ரெண்டும் ஒரே டயத்துல வந்துட்டு ஒளிரும். இப்ப கடைசி காலை 7 மணிக்கு கரெக்டா இது பண்ணிருக்கு. இதை இப்ப மினிட்டா மாத்துங்க, அதாவது நிமிடத்துக்கு மாத்துங்க செகண்டா. ஸோ 60ஆல இது பண்ணா நமக்கு மினிட்டா மாறும். ஸோ அடிச்சீங்கன்னா 7 மீதி 12. அப்பனா 7.2 மினிட். அதாவது 6ஆல் அடிச்சோம்னா 432 772. அதோட அந்த ஒரு சைவருக்கு ஒரு புள்ளியை தாண்டி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டோம். ஆக்சுவலா எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு 7 மணி 7 நிமிடம் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கு. ஆனா அதோட இந்த ஆப்ஷன்ல வந்துட்டு நமக்கு குழப்பற மாதிரியே கொடுக்கல. ஆனா உனக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துட்டா, மீன் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மீனையும் 7 மணி 7 நிமிஷம் 20 செகண்ட்னு கொடுத்தா நீ எதா தொடுவார்? 7 மணியே தொழியா இல்லை 20ஆ 12ஆ அப்படின்னா நிமிஷத்துல மட்டும் என்னன்னா 7 2/10 இருக்கணும். இன்ட்டு 60. இந்த 7 நிமிஷம் தனியா போயிடும். இந்த இன்ட்டு 60, இந்த சைவருக்கும் இந்த சைவருக்கும் ஏற்றலாமா? இந்த 2 7 மணி 12 நிமிடங்கள். ஸோ 7 நிமிடங்கள் 12 நொடிகள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகேங்களா? இந்த பேக்டீரியா இனியா, அதாவது என்ன பண்றாங்க, ஒரு வகை பேக்டீரியா வந்துட்டு முதல் மணி நேரத்தில் வந்துட்டு 5% வளர்ச்சியும், 2ஆம் மணி நேரத்தில் வந்துட்டு 8% வந்துட்டு குன்றியும், 3ஆம் நேரத்தில் வந்துட்டு 10% வளர்ச்சியும் காணப்படும் அப்படின்றோம். ஓகேங்களா? இதை நம்ம டைரக்ட் மெத்தட்ல போடலாம், ஆனால் கால்குலேஷன் கொஞ்சம் லென்த்தியா வரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு பேக்டீரியா வந்துட்டு எப்படி இருக்கு, ஒரு 100% இருக்குன்னு. ஓகேவா? 100% எவ்வளவா மாறுது? 5% கூடி 105 மாறுதா? ஓகேவா? 2வது தடவையும் அங்க எவ்வளவு இருக்கு? இது வந்துட்டு முதல் வருஷத்துக்குரிய. 2ஆவது வருஷத்தும் எப்படி இருக்கு? 100 இருக்கு. அது எப்படி மாறுது? 8 குறைஞ்சு 92 மாறுதா? 92 மாறுது. 3ஆவது வருஷமும் 100 இருக்கு. ஆனா எப்படி மாறுது? 110 மாறுது. ஓகேங்களா? இதோடைய சுருங்கிய வடிவத்தை பாருங்க. இப்ப இதை வந்துட்டு எதாவது அடிக்கலாம், 2ஐயும் 5ஆல் அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சா இங்க 20, இங்க 21. ஓகேவா? இங்க 4ஆல் அடிச்சோம்னா 25, இங்க 23. இங்கேயும் 5ஆல் அடிக்கலாம், இங்க 25, இங்க 26, 27. சாரி இங்க 20, இங்க 22. 20, இங்க 22. இதை தனியா அந்த ரேஷியோ மட்டும் தனியா இருக்கு. 20, 21, 25, 23. அதுக்கடுத்து 20, எவ்வளவு? 22. இதெல்லாம் என்னது? ஒரிஜினல் வேல்யூ. இது வந்துட்டு என்னன்னா இப்ப சேஞ்ச் ஆன வேல்யூ. ஓகேவா? இப்ப இந்த 3ஐயும் பெருக்குங்க. 25 × 2 50. 50ஓட ஒரு 0 தான். 50ஓட ஒரு 0. 25 × 2 50. 50ஓட 0 500. 500ஓட ஒரு 2 1000. 1000ஓட ஒரு 0 10,000. 10,000 நமக்கு வந்துருச்சு. இதுதான் இனிஷியல் அமௌண்ட்.
நமக்கு இனிஷியல் அமௌண்ட் அப்படியே வந்தது. இங்கே பாருங்க சேஞ்ச் என்ன ஆயிருக்கு, 21 இன்ட்டு 23, 21 இன்ட்டு 23 42, 42 எவ்வளோங்க 462, 462 இன்ட்டு 23 ஓகேங்களா. 6 8 13 அதோட 4 2 1 9 ஓகேங்களா. 6 12 6 10. ஸோ இங்கே எவ்வளோ வருது, இந்த மூணையும் பெருக்குனீங்கன்னா 10,626. நமக்கு எங்கள் இனிஷியல் அமௌண்ட்டு 10,000 இருந்துச்சு. ஸோ டேரெக்டாகவே சம் வந்துச்சு. ஸோ 10,000 அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கோம், 10,626 அதிகரிச்சிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாமா, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகேங்களா. இப்போ இதுக்கான இது என்ன, இ அப்படிங்கிற வந்துட்டு அப்படியே வந்திருக்கு. அடுத்து என்ன பாருங்க, என்ன ஆயிருக்கு, எண் 14 அதோட 1 கூடி இருக்கு. ஐக்கு பாருங்க, ஐக்கும் 1 கூடி இருக்கு. அடுத்து சிக்கும் 1 கூடி இருக்கு. டிக்கு சாரி ஐக்கு வந்துட்டு ஜே, டிக்கு வந்துட்டு இ, எல்லாத்துலேயும் 1 கூட்டி எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரும் கடைசி நம்பரும் இந்த 2 மட்டும்தான் மாறாம இருக்கு. ரிமைனிங் எல்லாம் எப்படி இருக்கு, மாறி இருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் ஆர், செகண்ட் நம்பர் எஃப். அதை பார்த்தாலேயும் ஆப்ஷனை பார்த்து 2 நம்பர் கூட போட்டு டக்குன்னு ஆப்ஷனை பார்த்து முடிச்சுட்டு போயிருக்கு. ஏன்னா வேற இதெல்லாம் இல்லை, நம்ம ஃபுல்லாக உட்காந்து செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 2 இதை பாரு, எந்த ஆப்ஷன் தனித்துவமா தெரியுதோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. 40க்கும் 50க்கும் இடையில பகா எண்கள் என்னன்னா 41, 43, 47 மொத்தம் எத்தனை இருக்கு, 3 இருக்கு ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் போலாம். என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு கார் 240 கிலோமீட்டர் வேகத்தை 5 மணி நேரத்தில் வந்துட்டு கிடக்குது ஓகேங்களா. அதே கார் தனது வழக்கமான வேகத்தை விட பாதி வேகத்தில் சென்றால் அதே தூரத்தை கடக்க கூடுதலாக எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட் இந்த காரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கான ரேஷியோ என்ன, ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் ஓகேங்களா. இதெல்லாம் ஞாபகத்துக்குன்னா ஸ்பீடு எப்படி சொல்லுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லுவோமா. ஸ்பீடை எப்படி சொல்லுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர். கிலோமீட்டர் எதை குறிக்கும், டிஸ்டன்ஸை குறிக்கும். டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுங்க 240 பை மணி வந்து எத்தனை 5, இதை வச்சு அடிச்சீங்கன்னா 4, 8. ஸோ 48 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வேகத்தில் வந்து செல்லுது ஓகேங்களா. இதுல வந்து பாதி எவ்வளோங்க, 48 கிலோமீட்டர் பர் ஹவர்ல பாதி 24 கிலோமீட்டர் பர் ஹவர் ஓகேங்களா. 24 கிலோமீட்டர் பர் ஹவர். அந்த வேகத்தை வந்துட்டு எவ்வளவு, இப்போ 240 கிலோமீட்டர் 24. இப்போ நமக்கு ஸ்பீடு தெரியுது, ஆனா என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், டைம் இங்கே வந்துடும், ஸ்பீடு இங்கே வரும். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க 240 பை 24. அடுத்தீங்கன்னா 10 மணி நேரம் எடுத்துக்கு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு 5 மணி நேரத்துல கலந்துறாங்க, ரெண்டாவது வந்து 10 மணி நேரம். எவ்வளவு நேரம் கூட ஆகுது, 5 மணி நேரம் கூட ஆகுது. ஸோ ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 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 இப்போ ஆண்டுக்கு ஒரு கணக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு 5 கிடையாது 8 ஓகேங்களா. ஓகே ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்க, அதாவது அசல் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாங்க, அதாவது மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை வருஷம் வந்துட்டு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. நம்ம வேக்கனே ஃபார்முலா தெரியுங்களா, ஏ பை பி. ஏ வந்து எவ்வளவு 17,128 பை எவ்வளோங்க 8000, 80,000.
ஆறுக்கு பதிலாக என்ன போட்டாச்சு 10%. ஸோ 10/100 அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது என்னங்க வரும் 11/10ன்னு வரும். ஓகேங்களா 11/10. இப்போ இதை ஃபர்ஸ்ட் எதாவது அடிக்க முடியும், 2ஆல் அடிக்க முடியுங்களா? ரெண்டாவது அடிக்கலாங்க. 2ஆல் அடிச்சிங்கன்னா 40,000. இது வந்துட்டு 8 5 6 4. சாரி இந்த ஒன்றை மறந்துட்ட பார்த்தீங்களா? ஓகே 1,17,128 பை 80,000. 1 + 11/10. என்ன கண்டுபிடிச்சா மேட்ரு முடிஞ்சு. ஓகேவா? இப்போ இப்போ 8ஆல் அடிக்கலாமா? இங்கே 8 இருக்கு. ஏன்னா 10 ஸ்கொயர் எவ்வளவு? 100. 10 கியூப் 1000. ஓகேங்களா? இங்கே வேற என்ன இருக்கு? ஸ்கொயர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து 4. 10⁴ எவ்வளோ வரும்? 10,000. ஓகேங்களா? இங்கே 80,000. ஸோ 8 வச்சு அடிச்சு பார்ப்போம். 8 வச்சு அடிச்சிங்கன்னா 1 மீதி 4. இது எவ்வளோ வரும்? 5 6 4 1. ஓகேங்களா? அடிச்சிங்கன்னா 8 வச்சு அடிச்சிங்கன்னா 10,000. இங்கே 14,641. இப்போ நமக்கு 11ஓட கியூப் வேல்யூ 1331 தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 1 அடிச்சுப்பாரு. 11 பெருக்கி பாருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சைவர் இங்கே ஒரு சைவர் கூட்டுங்க. 1 4 6 4. அதுக்கப்புறம் இது 2 கொண்டீங்கன்னா 1 14,641 இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணியிருக்காங்க? 11ஓட பவர் 4 வேல்யூ தான் 14,641. 10ஓட பவர் 4 வேல்யூ எவ்வளவு? 10,000. ஸோ n = எத்தனை? 4. ஓகேங்களா? எப்பவுமே நமக்கு முழு நம்பராக தான் கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வருஷம் 3 வருஷம் தான் கொடுப்பாங்க. இதுலலாம் அவங்களுக்கு 4 வருஷம்னு கேட்டு. ஸோ இதை பார்த்து கவலைப்பட வேணாம், நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒரு மனுஷன் என்னாச்சு? ஒரு பேர் வந்து என்ன பண்ணிட்டால 75 மாம்பழங்களை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு? 300 ரூபாய்க்கு வாங்கி 50 மாம்பழங்களை எவ்வளவு ரூபாய்க்கு வச்சிருக்காப்ல? அதே விலைக்கு 300 ரூபாய்க்கு வந்து வச்சிருக்காப்ல. ஓகேங்களா? ரெண்டோட விலையும் எவ்வளவு? 300 தான். ஆனா காஸ்ட் பிரைஸ்ல வந்து எத்தனை வாங்கியிருக்காப்ல? 75 வாங்கியிருக்காப்ல. செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு வித்திருக்காப்ல? எவ்வளோ சோல்ட் பண்ணியிருக்காப்ல? விற்றது பார்த்தீங்கன்னா வெறும் 50 தான். இதுக்கு என்ன ஃபார்முலா? இதெல்லாம் நம்ம ஃபார்முலாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா டைம் தான் காலியாகும். சரிங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 25. டிஃப்ரென்ஸ் பை செல்லிங் நம்பர்ஸ் இன்ட்டு 100 தான் என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? 25 பை எவ்வளோங்க? 50 அடிச்சிங்கன்னா 1/2 இன்ட்டு 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவருக்கு எவ்வளோங்க? 50%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மட்டும் அவருக்கு 50. அவருடைய மொத்த வாங்கிய விலை எவ்வளோங்க? 300. 300ல் 50% எவ்வளவு?
300ல் 50% எவ்வளோங்க? இந்த 2 செகண்ட் அடிச்சிங்கன்னா 150 ரூபாய். ஸோ நான் அவருக்கு லாபம் மட்டும் எவ்வளவு? 150 ரூபாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நாட்கள் பாருங்க எல்லா டைப்லயும் வந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டின்லாம் நம்ம எடுக்கிற கிடையாது. இதுல M1 வந்து எவ்வளோங்க? 15. ஓகேங்களா? எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? அதுதான் D1 12 பை எவ்வளோ வேலை? 180 மீட்டர் மேட்டை தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்க எத்தனை பெண்கள்? 32 பெண்கள். ஆனால் எத்தனை நாட்கள் தெரியாது. ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எவ்வளோ மீட்டர்ல மேட்டு? 512 மீட்டர் மேட்டு. 512 அப்படிங்கிற வந்து என்ன? 8ஓட கியூப். 8 × 8 × 8. ஸோ இந்த ஒரு 8 அடிச்சலாமா? 4. இன்னொரு 8 அடிச்சிங்கன்னா 2. ஸோ இங்கே 16. இங்கே அடிங்க. இங்கே அடிச்சிங்கன்னா ஒரு 15. 1 இங்கே 1 மீதி 2. 12க்கும் 12க்கும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்படின்னா எக்ஸ் பை 16. இந்த 16 இங்கே வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 16. ஸோ இவங்க வந்து வேலையை எப்படி முடிச்சுருவாங்க? 16 நாட்களில் வேலையை முடிச்சுருவாங்க. ஓகே. ஓகேங்களா? பின்வருவற்றுள் எந்த நம்பரோட வந்துட்டு, அதாவது 11 + எக்ஸ், அதுக்கப்புறம் 15 + எக்ஸ். ப்ரொபோர்ஷன்னா இதுதான் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? 11ஓட இந்த ஆப்ஷன் இருக்க ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? 19 + எக்ஸுக்கும் 25 + எக்ஸுக்கும் வர ரிலேஷனோட கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? இது வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சோம்னா நேரமாயிடும். என்ன பண்ணிடுங்க? ஆப்ஷன்ல இருந்து அடிச்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ஏ எடுங்க. ஏன்னா 11 + 5 16. ஓகேவா? அதுக்கடுத்து 15 + 5 20 ஈக்குவல் டு 19 + 5 எவ்வளோங்க? 24. 25 + 5 30. ஸோ ரெண்டையும் சேர்த்து அடிச்சுப்பாங்க. 4 5. இங்கே அடிங்க. 6ஆவது பக்கம் வச்சா 4 5. எப்படி இருக்கு? ரெண்டும் 4/5 4/5 சேம் ரிலேஷனை மெயின்டைன் பண்ணுதா? ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்த மாதிரி சமக்கலாம் எந்த அப்ரோச் பண்ண சொல்லியிருக்கேன்? டைரக்டா நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். ஓகேவா? இங்க என்ன இருக்குங்க? Z S W. உங்களுக்கு பார்த்தோன்னே வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகும். என்னடா இங்க குறையுது, இதில் இருந்து ரொம்ப குறையுது, அதுக்கடுத்தும் குறையாம என்ன இருக்கு? கூடி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப குறையுது, அதுக்கடுத்து கூடுது. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தட்ல இருந்துட்டாலே என்னன்னு அர்த்தம்? ஆட் பிளேஸ்ல வந்துட்டு ஒண்ணு போகுது, ஈவன் பிளேஸ்ல ஒண்ணு போகுதுன்னு அர்த்தம். ஆட் பிளேஸ்ல என்ன? Z. ஓகேங்களா? ஈவன் பிளேஸ் இது ஒரு சீரீஸா போகுது. 2 சீரீஸ் வந்துட்டு இடிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இசட்டுக்கு எத்தனைங்க? 26. டபிள்யூக்கு 23. டிக்கு 20. அதே கியூக்கு 17. அதுக்கடுத்து என்ன வரும்? 3 3ஆ குறைஞ்சிட்டு வருது. 17க்கு அப்புறம் 14. 14க்கான வேல்யூ என்ன? என். ஓகேவா? இங்க எஸ் 19. அதுக்கப்புறம் 15. கே 11. அதுக்கடுத்து ஜி 7. அதாவது இங்க வந்து என்ன ஆகுது? 4 நாளா குறைஞ்சு போகுது. 7ல இருந்து 4 போச்சுன்னா 3. என் சி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14க்கு என்ன, 3க்கு சி. ஸோ என்சி தான் கரெக்டான. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரீசனிங்லாம் வந்தா தட்டி தூக்கிட்டு போயிடலாங்க.
இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கண்டுபிடி. ஓகேவா? என்ன கூட இருக்குது 1 10 வாய்ப்பு இல்லை. இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ 8 வந்துட்டு இங்கே வந்துட்டு இன்ட்டு 2 ப்ளஸ் 2. 8 2 16. 16 ப்ளஸ் 2 18. 18 இன்ட்டு 3 ப்ளஸ் 3. 18 இன்ட்டு 3 எவ்வளவு? 54. 54 3 57. ஓகேங்களா? ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் இன்ட்டு 4 ப்ளஸ் 4. 7 4 28. 28 ஒரு 4 8 ப்ளஸ் 2. 2 வந்து எங்கே முடியும்னு பாருங்க. உங்களால் கணக்கு வந்து ஃபுல்லாக போட முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, அந்த மாதிரிங்க லாஜிக் தெரியல. 57 இன்ட்டு 4 எவ்வளோங்க? 57 இன்ட்டு 4 20. லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் பெருங்க. 27 4 28. 8 ப்ளஸ் 4னா 2 12. அதான் கடைசி நம்பர் வந்துட்டு 2 இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 57 இன்ட்டு 4 எவ்வளவு? 288 ப்ளஸ் 4 எவ்வளோங்க? 232. ஓகேவா? லாஸ்ட் ரீஜனை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் தான் கரெக்டாக. ஓகேவா? இதில் கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரெயிட் கோடு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கோடா 1, இது 2, இது 3, இது வந்து 4, இது வந்து 5. மொத்தம் 5 கோடை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? இது 6, இது 7, இது ஒரு 8. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது 9, இது ஒரு 10. வேறு எதுவும் ஸ்ட்ரெயிட் கோடு இல்லைக்கா? கிடையாது. அப்போ நான் டோட்டலாக நமக்கு எத்தனை கோடு இருக்கு? ஸ்ட்ரெயிட் கோடு 10 கோடு இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? நம்ம இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸுக்கு வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷம் முதையே பார்த்துட்டோம். இதே மாதிரியே அதே ரேஷியோவை பார்க்கலாம். ஆனால் என்ன, இங்கே வந்துட்டு அசல் தொகை வந்துட்டு கொடுக்கல. அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். இப்போ 5% எப்படி எழுதிக்கலாம்? 1/20 எழுதிக்கலாமா? இப்போ அசல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த சம் செய்ய முடியும். அசல் இல்லை, அதனால என்ன பண்ணிக்கலாம்? அசலை ஒரு கற்பனையான வேல்யூவை எடுத்துக்கலாம். கற்பனையான வேல்யூ எடுக்கிறது எந்த மாதிரி இருக்கணும்? இந்த 5/னா இந்த கீழே ஒரு வேல்யூ வருது பாத்தீங்களா? 20 25 அப்படின்னு. அந்த 20ன்னு வந்ததுனால இந்த வேல்யூவை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு 2 வருஷம்னா 20 ஸ்கொயர் போட்டுக்கலாம். 3 வருஷம்னா 20 கியூப்னு போட்டுக்கோங்க. 3 வருஷத்தை 20 கியூப்னு எடுத்துக்கோம். அதாவது அசலை வந்து நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? அசல் இங்கே இல்லை, அதனால அசலை கற்பனையாக எடுத்துக்கணும். அசலை கற்பனையாக எடுத்துக்கிறக்காண்டி என்ன பண்ணிக்கலாம்? இந்த கீழே வர்ற இந்த வேல்யூவை எடுத்து 3 வருஷம்னால கியூப் போட்டுக்கிட்டோம். 2 வருஷம்னா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 3 வருஷத்துக்கான ரேஷியோ என்ன? 3:1. ஓகேங்களா? இப்போ அசல் எவ்வளவு? 20 கியூப். 20 கியூப்பை வந்து 1/20 அடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் 1/20 அடிச்சிங்கன்னா இங்கே வந்து என்ன வரும்? 20 ஸ்கொயர் வருமா? ஓகேங்களா? இந்த 20 ஸ்கொயரை என்ன திரும்பவும் 1/20 அடிக்கிறீங்க. அப்போனா இங்கே வந்துட்டு என்ன வரும்? வெறும் 20 வரும். ஓகேங்களா? இந்த 20 திரும்ப 1/20 அடிக்கிறீங்க. என்ன வரும்? வெறும் 1 தான் வரும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் கட்டத்தை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க கட்டத்தை கட்டம்னு சொன்னேன். சரிங்களா? கட்டியாச்சா? இப்போ கட்டிட்டா இங்கே இருக்கிற என்ன இருக்கு? 3x20 எவ்வளோங்க? 60. அதுக்கப்புறம் 1x1 ரெண்டையும் கூட்டுங்க 61. 61ங்கிறது வந்துட்டு என்னது? டிஃபரன்ஸ். அதாவது 3 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். எது? அசலை 20 கியூப்னு வச்சா 20 கியூபோட வேல்யூ எவ்வளோங்க? 8000. ஓகேங்களா? 20 கியூப்னு வச்சா அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 20 × 20 × 20 எழுதிக்கலாமா? 20 கியூப்னு வச்சா அதோடைய வேல்யூ 20 கியூப்னு வச்சா, அதாவது 20 × 20 × 20 வச்சா அதோடைய வித்தியாசம் வந்து எவ்வளவா இருக்கு? 61 இருக்கு. ஆனா நம்ம கணக்குல அதோடைய ஒரிஜினல் வேல்யூன வித்தியாசம் எவ்வளவு? 3812.5. இந்த புள்ளி எடுக்கணும் என்ன பண்ணிடலாம்? இங்க ஒரு சைவரை சேர்த்துக்கலாமா? ஸோ 38 125.
இதோடைய ஒரிஜினல் வேல்யூ நமக்கு அசலோடைய ஒரிஜினல் வேல்யூ தெரியாது. அதுக்கு பதிலாக என்ன போட்டுருங்க, எக்ஸ போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப 5ஆல் அடிக்கலாமா? இது 5ஆல் அடிச்சா 1 2 2. அதே மாதிரி இங்கே 5ஆல் அடிச்சீங்கன்னா 7 மீதி 3 6 2 5. ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு 2ஆல் அடிச்சோம் 61. ஓகேயா? இப்போ இந்த 61 எதால் அடிங்க 1 மீதி எதால் வருது 15. 61 × 2 122. இப்போனா மீதி 30 இங்கே வருது. அதை அடிச்சிங்கன்னா 5 125. 61ஆல் 7625 அடிச்சா நமக்கு ஈவு எவ்வளோ வருது 125 வருது. இங்கே ஒரு 2 போயிடுச்சு. ஓகேங்களா? மீதி 400 4000. ஓகேங்களா? எக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துடும். இங்கே 125 × 4000. ஓகேவா? இப்போ 400 ப்ளஸ் ஒரு 25னா 5000. 500. அதுக்கப்புறம் ஒரு 3 சைவரை சேர்த்துக்கோங்க. அப்போனா நமக்கு அசல் எவ்வளோ வருது 5000 ரூபா வருது. இல்லை, ஆப்ஷன் ஏ சார் கரெக்ட் ஆன்சர். அதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அந்த கணக்கெல்லாம். ஒரு பகடையை சீராக ஊட்டும் போது கிடைக்கும் இரட்டைப்படை எண். இரட்டைப்படை என்னன்னா 2 4 6. ஒரு பகடை உருவாக்கப்ப என்ன எத்தனை டோட்டல் இது இருக்கு 6 எண் உழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 1 3 5 மொத்தம் டோட்டலாக 6 உழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதில் வந்துட்டு 3 வந்து இரட்டைப்படை எண்கள். ஆனால் அதை அடிச்சிங்கன்னா 1/2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? சுருக்க கொடுக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் ஸ்கொயர். ஓகேயா? இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? இந்த 4 இங்கே வேணும். ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தா இங்கே 2க்கும் பொதுவான நம்பர் என்ன 6. இந்த 2 அங்கே போச்சுன்னா 8. சாரி, இங்கே மைனஸ் தான். இங்கே 8. இங்கே இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ். ஸோ எவ்வளவுங்க 17/6. 17/6. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த இதை பார்க்கணும். இங்கே -5. ஓகேங்களா? இங்கே 5/3 × 12/30 அடிச்சீங்கன்னா 6. அது வகுத்தல் இருக்குது. தலைகீழாக போனால் பெருக்கலாக மாறிடும். ஓகேங்களா? அப்போனா இதை அடிச்சிங்கன்னா 4. ஸோ இங்கே ஒரு மைனஸ் வந்துச்சா -4/6. பெருக்காடி 3. இங்கே அடிச்சிங்கன்னா 4. இங்கே வந்துட்டு என்ன வரும் 3ஆம் வரும். -3 × -3 9/6. 9/4. சாரி, 9/4. இப்போ இங்கே ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 13/6 ப்ளஸ் 9/4. ஓகேங்களா? இப்போ இந்த 2க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12. 12 வரும்னா இதை வந்து 2ஆலையும் இதை வந்துட்டு 3ஆலையும் பெருக்கலாம். 27 ப்ளஸ் 26 கூட்டுங்க 53/12. ஓகேங்களா? ஆன்சர் 53/12. நீங்கள் மைனஸ் தாங்க. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். ஓகேங்களா?
இந்த சம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ரொபோஷனல் வந்து கேட்டிருக்கான். இப்போ ப்ரொபோஷனால என்ன, ஏ பி சி டி வந்து என்னன்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி தான் ப்ரொபோஷனல்ஸ் வந்து இருக்கும். ஏ பை பி ஈக்குவல் டு இந்த டபுள் டி தான் ஈக்குவல் டு சி பை டி. இப்போ ஏ என்ன √6, பி √8, √21 பை √d வந்து தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை பிரிக்கலாமா? பிரிச்சிங்கன்னா 2 √2, 8 பிரிச்சிங்கன்னா 2 √2 எழுதிக்கலாமா? இதை √2 இன்ட்டு √3 பிரிச்சுக்கலாமா? இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போனா இங்கே ஒரு 2 இருக்கா, எக்ஸ் இங்கே வந்துடும், √3 அங்கே போயிடும், இந்த 2 இங்கே வரும். எக்ஸ் ஈக்குவல் டு √21, √21 எப்படி போய் √21 இன்ட்டு 2 பை √23, √23 அடித்தோம்னா 23, 7 இன்ட்டு 3 பிரிக்கலாமா? இந்த ஒரு 7 அடிச்சிட்டோம்னா 2 √3 தான் ஃபோர்த்து ப்ரொபோஷனல். 3 அடிச்சிடலாம், இங்கே 7 இருக்குமா, 2 √7, 2 √7 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஒரு எண் 2 தடவை குறையுது கூடுதுனாலே 2 தடவைனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். 3 தடவைனா கொஞ்சம் வந்துட்டு காம்ப்ளிகேட்டடாக ஆகும். அதனால் இந்த ஃபார்முலா இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். 2 வேல்யூ கொடுத்தா மட்டும் இது 20% அதிகரிக்குது, 25% குறையுது. அதிகரிக்கிறதுனா ப்ளஸ்ஸு, இது குறையிறதுனால மைனஸ். ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 25 இன்ட்டு 2 50, ஸோ 500 பை 100. இந்த சைபர் 2 சைபர் அடிச்சலாமா? ஸோ மைனஸ்லாம் கூட்டிங்கன்னா -30 ப்ளஸ் 20, ஸோ -10. டோட்டலாக என்ன ஆகுது, 10% குறையுது. இப்போ 350ல் 10% எவ்வளவு, 35. 350லேருந்து 35 போச்சுன்னா 315. ஓகேங்களா? ஆன்சர் டி தான் ஆன்சர். லாஸ்ட் 4 என்ற பகடையின் எனக்கு எதிர்பக்க எண் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? 4 என்ற பகடை எனக்கு எதிர்பக்கம் என்ன. இப்போ 4க்கு ஆப்போசிட்டாக எது வராது, 2 வராது, 2 வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, 5 வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆப்ஷனில் 6 இல்லை. அப்புறம் 1 வர்றதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் மேக்ஸோட டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் அதிகரிக்கலாம். இது முதல் 2 வீடியோனால கொஞ்சம் மேக்ஸோடைய கொஞ்சம் எலாபரேட்டாக கொண்டு போயிட்டுருக்கோம். நீ போக போக உங்களால் இந்த 25க்கும் 25 போட முடிஞ்சுன்னா கம்மிங் கிளாஸஸில் நீங்கள் உண்மையிலே வந்துட்டு அங்கேயும் போய் ஈஸியாக 25 ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே.